உடனே நம்மளுக்கெல்லாம் தோன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பைலட்ஸுக்கு வந்து கண்டிப்பா அவங்க எவ்வளோ ஒரு ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் அந்த மலையோட உயரம் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கும்னு. பட் இது வந்து 1950ல நடந்தது. 1950களில் பைலட்ஸ் மெயினா நம்பி இருந்த ஒரு விஷயம் ஆல்டிமீட்டர் தான். ஆனா அந்த ஆல்டிமீட்டரும் வந்துட்டு சில மோசமான வெதர்ஸ் இருக்கும்போது அந்த ஆல்டிமீட்டர்ஸ் தப்பா ரீடிங்ஸ் காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால பைலட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்துட்டு மலைக்கு மேல பறந்ததா நினைச்சிட்டு மலைக்கு நேரா போய் இடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விபத்து நடந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு அதே மான் பிளாங்க்ன்ற மவுண்டைன்ல ஏர் இந்தியாவை சேர்ந்த 101 சொல்லப்படுற ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாச்சு. இந்த விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகிறதுக்குரிய மெயின் காரணம் என்னன்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மோசமான வெதர் தான். இது வந்து பெரும்பாலானோர் சொன்னாலும் இதை ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ரொம்ப வருஷமா வந்து இந்த 2 ஏரோப்ளைனுமே அந்த மான் பிளாங்க்னு சொல்லப்படுற பனிமலைக்குள்ள புதஞ்சுதான் கடந்துச்சு. வருஷங்கள் ஆக ஆக அந்த பனிமலைகள் உருக உருக இந்த ஏரோப்ளைன்ஸோட இன்ஜின்ஸ் அண்ட் மெயின் பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா பனிமலைகள் உருகுனது. நம்ம அந்த காலத்துல ரொம்பவே வந்துட்டு என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனாலதான் வந்து பனிமலைகள் நார்மலா இருக்கிறது வருஷங்கள் கடக்க கடக்க அது உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி உருகுறதுனாலதான் இந்த ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வெளியில தெரிஞ்சு இந்த ஏரோப்ளைன்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இந்த மாதிரி விபத்து நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஒரு ஏரோப்ளைன் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் இறங்குற வரைக்குமே நம்ம நிறைய ரேடார்ஸ் வச்சு அந்த ஏரோப்ளைன்ஸை வாட்ச் பண்றோம். அண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா எல்லாமே நம்மளால சீக்கிரமா ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஏரோப்ளைன் ஒரு மலை மேலேயோ இல்ல கடல் மேலேயோ பறந்துட்டு இருக்கும் போது அது எவ்வளவு தூரத்துல பறக்கணும், எவ்வளவு ஹைட்ல பறக்கணும், அண்ட் அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த கடல் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அந்த மலை இருக்குன்ற துல்லியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த நேவிகேஷன் சிஸ்டம் பைலட்ஸ்க்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு இப்போ ஆட்டோ பைலட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆயாச்சு. என்னதான் வந்து ஒரு சைட்ல நம்ம வந்து ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு, ஏரோப்ளைனோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயங்கரமான ஒரு growth பார்த்திருந்தாலும் அன்னைக்கு நடந்த அந்த ஏர் இந்தியாவோட விபத்து அதை டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்ன்றது நம்மளால மறுக்க முடியாது. இந்த ஏர் இந்தியாவோட 245 and 101 கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள்லாம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய growth அடையிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன்.